ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல சகப்பாக பிறக்கணும்னா நீங்கள் கர்ப்பத்தில் இருக்கிறப்பயே என்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தியாக்கிறதுக்கான நிறைய டிப்ஸ் டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டுருக்கோம். குறிப்பாக ஒவ்வொரு வாரத்துலேயும் மாதத்துலேயும் உங்கள் குழந்தை எப்படி வளருவாங்க, எந்த வாரத்தில் எந்த மாதத்தில் என்னென்ன உறுப்பு உருவாகும், முக்கியமான ஸ்கேனு, பிளட் டெஸ்ட்டு, தடுப்பூசி எப்போ போடணும், இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே ப்ரெக்னன்சி வீக் சீரிஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரிஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேனுன்ற டைட்டிலையும் அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ற டைட்டிலையும், டெலிவரி பெயின் பற்றின விஷயங்களை பற்றி டெலிவரி பெயினுன்ற டைட்டிலையும், எப்படி தூங்கணும் நடக்கணும் இதை பற்றி ஸ்லீப்பிங் பொசிஷன்ற டைட்டிலையும், கரு வளர்ச்சி பற்றின விஷயங்களை பேபி டெவலப்மெண்ட் அப்படின்ற டைட்டிலையும் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் ஹோம் பேஸ் பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டில் நான் இப்போ சொன்ன எல்லா டைட்டிலுமே வரிசையாக இருக்கும். ஒவ்வொரு டைட்டிலையும் கிட்டத்தட்ட 10-15 வீடியோக்கள் இருக்குது. குறிப்பாக ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ட்டா அந்த டைட்டிலை கிளிக் பண்ணி பாருங்கள். கர்ப்ப காலத்தில் காமனாக நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா டவுட்டுமே கிளாரிஃபை பண்ணி அதில் வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ப்ரெக்னன்சிக்கான டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதோட கண்டிப்பாக உங்கள் ப்ரெக்னன்சியை நேச்சுரல் டெலிவரி ஆக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம ஊர் சைடு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான், குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை நல்லா சிவப்பாக பிறக்கும், இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தையுடைய கலரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா 100% முடியாது. ஆனால் ஓரளவு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். எப்படி நான் இதை சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தையோட ஸ்கின் டோன் அப்படிங்கிறது எப்படி உருவாகுமோ அதை பொறுத்து தான். இது 2 விஷயத்தினால தீர்மானிக்கப்படும். உங்கள் குழந்தை கலராக பிறக்குமா பிறக்காதா அப்படின்றது. ஒன்று ஜெனட்டிக் அப்படிங்கிறது, தாயும் தகப்பனும் என்ன கலரில் இருக்காங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் குழந்தை அந்த ஜெனட்டிக்கில் இருந்து தான் பிறப்பாங்க. ரெண்டாவது, அப்படியே பிறந்து வர உங்கள் குழந்தை இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி இருக்கிறாங்களோ, அதாவது அது வாழக்கூடிய இடம். இப்போ வெளிநாடுகளில் வாழ்ந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குழந்தை நல்ல வெள்ளையாகவே இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வாழ்கிறப்ப குழந்தையோடைய மெலனினுடைய அளவு நார்மலாகவே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அது நம்மளை இந்த வெயில் காலத்துலேருந்து, இந்த வெயிலோடைய டெம்பரேச்சர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு மெலனினுடைய அளவு நார்மலாகவே அதிகமாக இருக்கும். அதனால குழந்தைக்கும் அதுக்கேற்ற மாதிரி மெலனின் அளவு அப்படிங்கிறதே இருக்கும். இது 2 விஷயம்தான் காமனாக இருக்கக்கூடியது. இது இல்லாமல் உங்களுக்கு குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை நல்லா வெள்ளையாக பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. குங்குமப்பூ கர்ப்ப காலகட்டத்தில் எந்த வகையில் உதவியாக இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ற டைட்டிலில் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். குங்குமப்பூ ஏன் சாப்பிட்ணும், அது சாப்பிட்டா கலர் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கேன். குங்குமப்பூ அப்படிங்கிறது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கர்ப்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நோய் தொற்றுகள் வராமல் இருக்கிறதுக்கும், குறிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவுமே அளவோடு தான் எடுத்துக்கணும். நார்மலாக நம்மளால் குழந்தையோடைய ஸ்கின் டோனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் 100% முடியலனாலும் நம்மளால் 95% குழந்தையோடைய ஸ்கின் டோனை கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஃபுட் சைக்கிள். குறிப்பாக சொல்லணும்னா கர்ப்ப காலகட்டத்தில் உங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப அதிகளவு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும். உங்களுடைய பிபி அளவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். பிபி அளவு உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா குழந்தைக்கு போகிற பிளட் வெசல்ஸ் எல்லாமே பாதிக்கப்படும். குறிப்பாக குழந்தையோடைய உணர்வுகள் ரொம்ப பாதிக்கப்படும். குழந்தை ஒரு பாசிட்டிவோடு இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஸ்கின் டோனு, அதில் உள்ள செல்கள் எல்லாமே நல்லாவே ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் யோகாஸும் தியானமும் அதிகமாக பண்ணுங்கள். இது உங்கள் குழந்தை மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுறதோட குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், குறிப்பாக அவங்க நல்ல மாய்ஸ்சரைசரான ஸ்கின்னோடு இருக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து அப்படிங்கிறது, நீங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் அதிகளவு நீர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பனிக்குட நீர் எந்த அளவுக்கு குறையாமல் இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் குழந்தைக்கு நல்ல ஸ்கின் டோனும் சரி, மற்ற ஆக்சிஜன் சப்ளை, ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நல்லா போகும். பொதுவாக ஒரு விஷயத்தை எப்போவுமே நோட் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் குழந்தை உங்கள் வயிற்றில் இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த முதல் மாதம் நல்லா பிரைட் ஒயிட்டாக இருப்பாங்க. அது ஏன்னு யாராச்சும் யோசிக்கிறீங்களா? அதுக்கான காரணங்கிறது, உங்கள் குழந்தை வயிற்றில் பனிக்குட நீரில் இருப்பாங்க. அந்த பனிக்குட நீர் உங்கள் குழந்தைய அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கும், அதில் மூச்சு விடுறதுக்கு ஏற்ற மாதிரி குழந்தையோடைய ஸ்கின் அப்படின்றதுல வெர்னிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தோலாலான ஒரு முடி போன்ற திரவம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஒரு லேயர் மாதிரி இருக்கும்.
இது என்ன பண்ணுன்னா குழந்தை நல்ல பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு, உங்கள் பனிக்கூட நீரில் நல்லபடி இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வெளியில் வந்த உடனே, டெலிவரி ஆன உடனே அது தானாகவே ரிமூவ் ஆகிடும். அது ரிமூவ் ஆனால் 1 மந்த்க்குள்ளே உங்கள் குழந்தை நார்மல் கலரில் வந்துடுவாங்க. இதனால தான் குழந்தை பிறந்த உடனே வெள்ளையாக இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது. பொதுவாகவே நீங்கள் குழந்தை கருப்பாக இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காம, நல்ல ஆரோக்கியமாக எந்தவித குறையும் இல்லாமல் பிறந்தா போதுன்ற ஒரு மனநிலையில் இருங்க. அதிக மீறியும் உங்களுக்கு நானும் கருப்பாக இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்டும் கருப்பாக இருக்கார், என் குழந்தையாச்சும் கொஞ்சம் ஃபேராக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பழத்தை உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் கட்டாயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. நீங்கள் கர்ப்ப காலம் முழுமையிலும் மற்ற எந்த பழங்கள், ஆரஞ்சு, ஆப்பிள், வாழைப்பழம்னு மற்ற எந்த பழங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த பழத்தை எடுத்துக்கணும். ஏன்னா மற்ற பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட அந்த சத்துக்கள் இதில் டபுள் மடங்கு, ட்ரிபிள் மடங்கு அதிகமாகவே இருக்குது. அந்த பழம் தான் கொய்யாப்பழம். இது நம்ம நாட்டு பழம், நம்ம ஊர் பழம்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ஊரில் நம்மளோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய உடல் தகவமைப்புகளை மேம்படுத்தக்கூடியது இந்த கொய்யாப்பழம் அப்படிங்கிறது தான். கொய்யாப்பழம் அவ்வளோ பெரிய அருமருந்து. உங்களுடைய கர்ப்பகால நிறைய குறைபாடுகளை தீர்க்கிறதோட குழந்தைக்கான மெலனினையும் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. சிவப்பு கொய்யாப்பழம் கிடச்சா கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்கும் அவங்களுடைய ஸ்கின்னு கொஞ்சம் ஃபேராக ஆகிறதுக்கும். இதுதான் குழந்தை வெள்ளையாக பிறக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றின விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஒரு சிலருக்கு ஹைப்புன்னு மஞ்சள் கலர் ஸ்டார் காமிக்கும். மஞ்சள் கலர் ஸ்டார் காமிச்சா ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு போய் அவங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் கர்ப்ப காலகட்டத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில திங்ஸ் டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.